கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அது நம்புற மாதிரி சொல்லுங்க பக்கத்தில், ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. சென்ற வாரம் பொருளாதாரத்தை குறித்து, கொடுப்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்ற அடிப்படையில் பார்த்தோம். கிருபையை பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலும் சரி, அந்த சப்ஜெக்டில் கிருபையை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு அதை சொல்ல வர விதத்திலே புரிந்து கொள்ளாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிற விதத்திலே புரிந்து கொள்வது எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற ஒரு என்ன சொல்ல அப்படி ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார். உண்மையா இல்லையா? உண்மை. உன்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்று சொன்ன உடனே பொதுவாக என்ன ஜனங்க நினச்சிக்கிறாங்கன்னா, அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராரு, பாவம் செஞ்சால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அப்படி யாரும் சொல்லவில்லை. அப்படி யாரும் சொல்ல போகிறதும் இல்லை, யாரும் சொல்கிறதும் இல்லை. அது நம்மளாம் அப்படி நினச்சிக்கிறது, இப்படி தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி இல்லை. தேவன் அனைத்து பாவங்களையும் மன்னித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரோம்னா என்ன சொல்ல வரோம்னா, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அன்பை குறித்து சொல்லுகிறோம். ஆமென். அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நம்முடைய சகல பாவங்களையும் என்ன செஞ்சார்? மன்னித்தார். ஸோ அதே போலவே கிருபை எல்லா இடங்களிலேயும் வேலை செய்கிறது, பொருளாதாரத்திலேயும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை எல்லா இடத்துலையும். கிருபைனா என்ன? நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணம்னா நாம் தேவனுக்காக செய்வது. கிருபை என்றால் தேவன் நமக்காக செய்வது. நாம் தேவனுக்காக செய்வதை வைத்து தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா அது என்னது? அதுதான் நியாயப்பிரமாணம். நம்முடைய கீழ்ப்படிதலை வைத்து நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் அது பேர் என்னது? நியாயப்பிரமாணம். ஆனால் தேவன் நமக்காக கிரியை செய்வது, அது பேர் தான் என்னது? கிருபை. ஸோ இந்த கிருபையை புரிந்து கொண்டவர்களும் பொருளாதாரத்தின் விஷயத்திலே மாத்திரம் வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் யாருடைய கிரியையில் இருக்குன்னு சொல்கிறோம்? நம்முடைய கிரியையில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. எல்லாவற்றிலேயும் கிருபை எப்படி தேவன் செய்வது நமக்கு செய்வதோ அதை போல் பொருளாதாரத்திலும் அவருடைய கிருபை அப்படியே விளங்குகிறது. ஆமென். நாம் கொடுப்பதினாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய காணிக்கைகள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சம்பாதிப்பதில்லை. இது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா? ஒரு தேவை இருந்ததுன்னா அந்த தேவைக்கு ஏற்ற ஒரு விதையை என்ன செய்யுங்க? விதைங்க. ஸோ தேவைக்கென்று தேவன் விதைக்க சொல்லவில்லை. நம்முடைய தேவைகளை நம்முடைய விதையினாலே அவர் காணிக்கைகள் மூலமாய் அவர் சந்திக்க விரும்பவில்லை. நம்முடைய தேவைகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் சந்திக்கிறார். ஆமென். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்கிறாரு? அவர் நிறைவாக்குகிறாரே ஒழிய நம்முடைய குறைவுகளை அவர் எதை வைத்து நிறைவாக்குறதில்லை? நம்முடைய கிரியையோ நம்முடைய காணிக்கையோ நம்முடைய ஏதோ ஒரு காரியத்தை வைத்து என்ன செய்வதில்லை? அவர் நிறைவாக்குறதில்லை. ஸோ நம்ம ஈசாக்கை குறித்து பார்த்தோம். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு என்ன செஞ்சான்? அறுவடை செய்தான் அப்படின்னு சொல்லி
அதை பொதுவாக நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறோன்னா, சரி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணும், விதையாய் காணிக்கை கொடுக்கணும். அந்த விதையாய் கொடுக்குற காணிக்கை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு 100 மடங்கு திருப்பி தருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்முடைய கொடுக்கும் பொழுது நம்முடைய மனப்பான்மை சரியாக இல்லை. சரிங்களா? சரியாக இல்லைன்றதை காட்டிலும் அது ஒரு விசுவாசத்திலே ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிரியை செய்கிறது விசுவாசத்திலே ஒரு அளவு. அப்படி கிரியை செஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேர் உண்டு. ஆனால் பவுல் சொல்லுகிறபடி மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லிட்டுருக்கேன். தேர் இஸ் a more excellent way. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஈசாக்கு காணிக்கை கொடுத்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருந்துருக்குன்னா, அவன் போய் விதைச்சிருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதை போய் மெல்கிசேதேக்கிட்டேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆடை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சுருக்கணும்? பலி கொடுத்துருக்கணும். வேதம் எப்படி சொல்லியிருக்கணும்னா, ஈசாக்கு பலி செலுத்தினான், ஈசாக்கு தேவனுக்கு காணிக்கை கொடுத்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக பண்ணினார் என்று சொல்லி அப்படி சொல்லவில்லை. ஈசாக்கு விதைத்தான். ஸோ ஈசாக்கு என்ன பண்ணுறான்? பிஸ்னஸ் பண்ணுறான். அங்கே ஒரு என்ன செய்கிறான்? ஒரு என்டர்பிரைஸ் பண்ணுறான். சரிங்களா? ஒரு காரியத்தை செய்கிறான். அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு பெருக செய்கிறார். ஸோ நம்மை பெருக செய்ய விரும்புகிறது தேவனுடைய சித்தம். ஆமென். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உபாகமம் 8:18 என்ன வருது? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரை. அதுக்கு முன்னாடி ஒரு முந்தின வசனம் வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலன். சரிங்களா? ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு என்று வரும் பொழுது அது வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் யுவர் ஹார்ட். டோட்டலி இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் யுவர் ஹார்ட். அது உங்களுடைய இருதயத்தை பொறுத்தது. அது ஒரு 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 ஃபார்முலாவை பொறுத்தது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செழிப்பு என்பது எதை பொறுத்தது? உங்களுடைய இருதயத்தை பொறுத்தது. அது ஒரு ஃபார்முலாவை பொறுத்தது அல்ல. சோயிங் அண்ட் ரீப்பிங் ஒரு பிரின்சிபிள்னா தமிழ் எப்படி சொல்கிறது? ஒரு பிரமாணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன செய்யுது? பிரமாணம் தான். பிரமாணத்தினால தான் நம்ம வந்து செழிப்பாகிறோம். சோயிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பு அறுப்பு அப்படின்ற பிரமாணத்துலலாம் நம்ம செழிப்பாகிறோம்னு வச்சுக்கோங்களேன். செழிப்பை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு கிளாஸ் எடுத்தால் போதும். ஒரு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு இதை சொல்லி தந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் யாருக்கும் சம்பந்தம் தேவையில்லை. உங்களுக்கும் போதாக இருக்குமா? தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் அதுக்கடுத்து சம்பந்தம் தேவையில்லை. ஏன்? இப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க? பிரின்சிபிள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத என்ன செஞ்சுக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவையை கால்குலேட் பண்ணணும். தேவையை கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு டப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஆமாம், இஎம்ஐ கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வெறும் பிரின்சிபிளை மாத்திரம், அதனால் அப்படி ஒரு பிரின்சிபிளே இல்லையா, அப்படி ஒரு பிரமாணமே இல்லையா
அப்படின்னு இல்லை, பிரமாணம் இருக்குது, விதைப்பு அறுப்புன்ற பிரமாணம் இருக்குது. ஆனால் செழிப்பு என்பது வெறும் ஒரு பிரமாணத்தை பொறுத்தது அல்ல. செழிப்பு என்பது நம்முடைய இருதயத்தை பொறுத்தது. தேவன் நம்மோடு ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால்தான் ஆபிரகாம் எகிப்துக்கு போயெல்லாம் சொல்லி செழிப்பானாலும் திரும்ப ஈசாக்கு அதே வழியில் போகும் பொழுது ஆண்டவர் வந்து நிறுத்தி, எப்பா உங்கள் அப்பா போனார், அதை வந்து நீ ஒரு பிரமாணமாக எடுத்துக்கிட்டு சரி பஞ்சம்னா எங்கே போயிடணும், எகிப்துக்கு போயிடணும் அப்படின்னு போகாத, நீ என்ன செய்ய, என்கிட்ட கேளு. ஸோ என்கிட்ட கேளு அப்படின்ன உடனே அங்கே என்ன வந்துடுது, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுது, அங்கே ஒரு உறவு வந்துடுது. அப்போ ஆண்டவர் அவனுக்கு அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை அவன் என்ன செய்கிறான். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேதுருக்கு ஒரு பிரச்சனை. மார்ச் மாதம் ஆயிடுச்சு, இன்னும் டேக்ஸ் கட்டி முடியல. அப்படியே திருன்னு சுற்றிட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சுட்டு நானும் டேக்ஸ் கட்டல, ஜீசஸும் டேக்ஸ் கட்டல, பரிசேயர் வேறு இருக்கானுங்க, பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜீசஸ் கேட்குறாரு, என்னப்பா ஒரு மாதிரி முழிக்கிறிய? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏசு என்ன சொல்கிறாரு, வரி பணத்தை குறித்து கவலைப்படுறியா? போய் என்ன செய், போய் ஆற்றில் என்ன செய்ய, தூண்டில் போடு. தூண்டில் போட்ட உடனே அதில் முதல் மீனை பிடிச்சி என்ன செய், வாயை திறந்து பாரு, அதில் என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும். அதை என்ன செய், போய் வரி பணம் செலுத்து. ஸோ இப்போ பேதுருக்கு ஒரு தேவை இருந்ததா? அந்த தேவைக்கு அவனை விதைக்க சொன்னாரா இயேசு? பேதுருக்கு தேவை இருந்தது. உடனே தம்பி உனக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்து அதை கால்குலேட் பண்ணி போய் நீ என்ன செய்ய, ஒரு காணிக்கையை கொடு, அது ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆன பிறகு என்ன செய்வோம் அப்படி சொல்லலை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு. தேவையை சந்திக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு வழிமுறையை சொல்லித்தராரு. அதுக்கு பேதுருக்கும் இயேசுக்கும் என்ன தேவை இருந்தது, உறவு தேவை இருந்தது. வெறும் ஒரு கோட்பாடு தான் தேவை, ஒரு பிரின்சிபிள் தான் தேவை, ஒரு ஃபார்முலா தான் தேவைன்னா இயேசுக்கிட்ட அவன் பேசணுன்னே அவசியம் இல்லை. அவன் போய் அதை செஞ்சுட்டு அந்த ஃபார்முலா படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நாம் இந்த விதைப்பு அறுப்பு காணிக்கையினால் கொடுத்தா நிறையா வரும் அப்படின்ற மனப்பான்மையிலே போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கும் யாருக்கும் உறவில்லை, நமக்கும் தேவனுக்கும் உறவில்லை. நமக்கும் எதுக்கும் தான் உறவு இருக்கு, பணத்திற்கும். பணம் நம்முடைய எதா மாறிடுது, தேவனாய் மாறிவிடுகிறது. ஸோ காணிக்கை கொடுக்கறது தேவன் மேலே உள்ள ஒரு அன்பினாலே கொடுக்கறது இல்லை. எதுக்காக கொடுக்குறோம், ரிட்டர்ன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் உங்கள் தேவனாக இருக்கிறார்? ஸோ நான் இப்போ இப்படிலாம் சொல்கிறதுனால கொடுக்க வேணான்னு சொல்கிறேன்னா, பார்த்தீங்களா, அந்த கிருபையை பிரசங்கம் பண்ணாலே இப்படி தான் மாறி தான் கேட்கும் ஒரு மாதிரி. ஸோ கொடுக்க வேணான்னு சொல்கிறாரு போல இருக்கு. கொடுக்க வேணான்னு சொல்லலைங்க, மண்டையில் தட்டி சொல்லுங்க, கொடுக்க வேணான்னா சொன்னானுங்க அப்படின்னு சொல்லி நல்லா தட்டுங்க. கொடுக்க வேணான்னு சொல்லல, நீ கொடுப்பதிலே உன்னுடைய இருதயம்தான் முக்கியமே ஒழிய, அதில் என்ன, இட்ஸ் அபவுட் யுவர் ஹார்ட், வித் வாட் இன்டென்ஷன் யூ ஆர் கிவிங். எந்த நோக்கத்தோடு, எந்த மனப்பான்மையோடு கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ தசம பாகத்தை குறித்து சொன்னேன். தசம பாகம் எதை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. பார்த்து சொல்லுங்க, இயேசுவை குறிக்கிறது. ஸோ கொடுக்க வேணான்னு பேசலை, தலைப்பே என்னது, கொடுக்கும் கிருபை. ஸோ நாம் எல்லாருக்கும் என்ன ஆசைனா, நிறையா கொடுக்கணுன்றதான் ஆசை. நிறையா கொடுக்கணுன்றாங்க ஆசை மாத்திரம் சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்பா. ஸோ எல்லாருக்குமே நிறையா கொடுக்கணுன்றதான் ஆசை. ஆனால் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், அந்த கொடுக்கணுன்றதுக்கு உந்தும் சக்தி எதுவாக இருக்கிறது, அதுதான் கேள்வி. சரிங்களா? உந்தும் சக்தி எதுவாக இருக்கணும், தேவனுடைய அன்பு.
தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்ற ஒரு காரியம்தான் மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குமே ஒழிய, சரி இவ்வளோ கொடுத்தா நமக்கு என்ன செய்யும், இவ்வளோ வரும் அப்படின்னு நினச்சா நம்ம எந்த ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். தசம பாகம் இயேசுவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சகல காரியங்களும் எப்படி அது பேர் என்ன, ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு காரியமும் எல்லாமே எதை தான் காட்டுகிறது, இயேசுவை காட்டுகிறதோ அதே போலவே தசமபாகமும் எதை தான் காட்டுகிறது, இயேசுவை காட்டுகிறது. அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் தேவனுடைய வீட்டிலே நமக்கு போஜனமாய் மாறுகிறதை குறித்து தசமபாகம் காட்டுகிறது. ஆனால் அந்த தசமபாகத்தை தவறாய் புரிந்து கொண்டோம்னா என்ன ஆகுதுன்னா, சம்பளம் வாங்கின உடனே என்ன செய்வோம், 10ல் 1 பங்கை எடுத்து வச்சிரும். சரிங்களா, தசம பாகம் வாங்கின உடனே 10ல் 1 பங்கு எடுத்து வச்சிரும். ஸோ அந்த 10ல் 1 பங்கு யாரோடையது, தேவனுடையது. 10ல் 9 பங்கு யாரோடையது, மாட்டினியா, அப்படிதான் கேரிஸ் கேட்கும், மாட்டியா. பக்கத்தில் கேளுங்க, 10ல் 1 பங்கு யாருது, தேவனுடையது. 10ல் 9 பங்கு யாருது, தெரியுதுங்களா பிரச்சனை எங்கே வருதுன்னு? ஸோ இந்த தசம பாகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்கிறோம்னா, 10ல் 1 பங்கு யாருது, தேவனுடையதே எங்கே கொடுத்துருவோம், தேவனுக்கு கொடுத்துருவோம். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, இயேசுவை கார்னர் பண்ணுறக்காக கேட்குறானுங்க, நீ டேக்ஸ் கட்டலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறானுங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, ஒரு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி காயினை கேட்குறாரு. காயினை காட்டி தூக்கி பிடிச்சிட்டு இதிலே சொரூபம் யாருடையது அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ராயனுடையது அப்படின்னா. உடனே அவர் சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பணத்தில் யாருடைய இமேஜ் இருக்கு, ராயன்ட்டு இருக்கு. தேவனுடைய இமேஜ் எங்கே இருக்கு, எப்படி வச்சார் பாருங்க. ஸோ என்ன சொல்றாரு, எப்பா நீ ராயனுக்கு ஒரு காயினை கொடுக்கலாம், ஆனால் தேவன் உன்னையவே கேட்கிறாரு. ஏன்னா அவருடைய சொரூபம் யார் மேல இருக்கு, உன் மேல இருக்கு. தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். தேவனுடையது என்ன, பக்கத்து சொல்லுங்க, அதான். ஸோ நான் என்னையவே தேவனுக்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்க. நான் தேவனுடையவன், ஐ பிலாங் டு காட், ஐ ஹாவ் அ ஓனர். பக்கத்தில் பா சொல்லுங்க, ஐ ஹாவ் அ ஓனர். துளைந்து போன காசு அப்படின்னு ஏன் அதை சொல்கிறோம், எப்படி தொலைஞ்சு போக முடியும் ஒரு காசு? அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கணும், ஒருத்தருக்கு சொந்தமாய் அது இருந்தால்தான் அது என்ன செய்ய முடியும், தொலைந்து போக முடியும். ஸோ நாம் எல்லாம் தொலைந்து போய் இருந்தோம் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் எல்லாம் ஒருத்தருக்கு சொந்தமாக இருந்தோம் அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு சொந்தக்காரர் உண்டு. சொந்தக்காரர்னா சொந்தக்காரர் இல்லை, என்னை சொந்தமாக வைத்திருக்கிற ஒருவர் உண்டு. ஐ ஹாவ் அ ஓனர். லுக் அட் சம், சே ஐ ஹாவ் அ ஓனர். அதனால தான் 1 கொரிந்தியர் 6 வாசிக்கிறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நாட் கொல்லப்பட்டீர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு என்ன செய்யாதீங்க, அடிமைகளாகாதீர்கள். You are bought with a price. Look at somebody, say you are bought with a price. So you are bought with a price. You belong to somebody. Somebody owns you. So உங்களை சொந்தம் கொண்டாடுகிற ஒரு தேவன் உண்டு. நீங்கள் அவருக்குரியவர்கள். உங்களுடைய எல்லாம் யாருக்குரியது, 10ல் 1 பங்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ மீதி 9 பங்கை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்கோம். ஸோ தசம பாகம் என்பது 10ல் 1 பங்கு அல்ல. தசம பாகம் என்பது இயேசுவை குறித்தது, அவருடைய கிரியை குறித்தது. ஆனால் நாம் தசம பாகம் 10ல் 1 பங்கு என்று நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, சரி 10ல் 1 பங்கு கொடுத்துட்டோம், ஆண்டவர் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, வேற எதுலையும் தலையிட வேணாம், இந்த 9 நான் என்ன செய்வேன், எப்படினாலும் செலவு பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்பாப்பா அப்படி இல்லை, உன்னை உக்ரானக்காரனா வச்சிருக்கேன்னு சொல்றார். ஸ்டூவர்ட்.
ஸ்டூவர்ட். 16:1 வாசிங்க. லூக்கா 16:1. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். நல்லா கவனிங்க. உக்ரானக்காரன்னா மேனேஜர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டூவர்ட், மேனேஜர், ஒன் ஹூ மேனேஜஸ். அப்படின்னா அவன் ஓனர் கிடையாது. அவன் யார் கிடையாது? ஓனர் கிடையாது. அவன் யார்? மேனேஜர். அவனுக்கு மேலே யார் இருக்கா? ஓனர். இப்போ ஒரு மொபைல் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ஓனர். ஆனால் அந்த மொபைல் கடைக்கு யாரை வச்சுருக்கீங்க? ஒரு மேனேஜர். அவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் கொடுத்த காசு, நீங்கள் கொடுத்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் பண்ணுறாரு. விதைப்பு அறுப்பு பண்ணிருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுறாரு. சோ பண்ணுறாரு, ரீப் பண்ணுறாரு, ஹார்வெஸ்ட் வருது. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? ஹீ இஸ் ஆஸ்க்ட் டு மேனேஜ். அதை அவர் என்ன செய்ய பண்ண எதிர்பார்க்கப்படுகிறது? நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, மேனேஜ் பண்ணு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போன உடனே அவர் போய் செல்ஃபில் இருந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து, இதை நான் உங்களுக்கு தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த கடை ஓனரு, அவர் அந்த கடையில் மேனேஜரு. நீங்கள் கடைக்கு போனோடனே அவர் அந்த கடையிலேருந்தே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து, இதை நான் உங்களுக்கு 10ல் 1 பங்கை தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் ஃபோனை கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாவ், என்னை கனம் பண்ணிக்கிறாய் அப்படி சொல்லுவீங்களா? என்ன கேட்பீங்க? சரி, மீதிலாம் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஸோ 10ல் 1 பங்கை கொடுத்துட்டேன், 10ல் 1 பங்கை கொடுத்துட்டேன், 10ல் 1 பங்கை கொடுத்துட்டேன் அப்படின்னா மீதி 9 பங்கு வச்சுக்கிட்டு என்னன்னாலும் பண்ணலான்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? என்னடா இவன் தசம பாகம் வேணான்ற மாதிரி பேசின மாதிரி இருந்ததே போன வாரம். அதான் நான் சொன்னேன் 3 வாரம் தொடர்ந்து வாங்கன்னு. See, you should understand something. வானத்திலும் பூமியிலும் சகலமும் அவருக்குரியது. அந்த சகலத்தையும் உங்க கையில கொடுத்து மேனேஜ் பண்ணுன்னு சொல்றாரு. ஆதாம கோ ஓனரா கொடுத்துருக்காரு. ஆதாம எப்படி எடுக்கிறாரு? கோ பார்ட்னரா கூப்பிடுறாரு. ஆதாம். சரி, நான் தாங்க ஓனர், எல்லாமே எனக்கு குறிதான். ஆனால் நான் அதை என்ன செய்கிறேன்? உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து நீ அதை என்ன செய்? பெட்டராக்கு அப்படி சொல்கிறார். பெட்டராக்குன்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு பணத்தையும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்கணும், என்ன பண்ணணும் இதை வச்சுன்னு. ஸோ தட் கால்ஸ் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். வெறும் ஒரு கோட்பாடு, ஒரு பிரின்சிபிள், ஒரு இது 10ல் 1 பங்கு, 10ல் 2 பங்கு, 3 பங்குன்னு சொல்லிட்டோன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு தேவையில்லை. பத்தும் அவருடைய பங்கு. உறவிலே கேட்கிறோம், இந்த 10 என்ன பண்ணணும்? அவர் சொல்லுவார், 1 இங்கே கூடு, இல்லைன்னா 2 இங்கே கூடு, 3 அங்கே கூடு, இதை வந்து இதில் பிஸ்னஸ் போடு, இதை வந்து ஸ்டாக்ல போடு, இதில் போடுன்னு சொல்லுவார். ஈசாக்குக்கு சொன்னார், இதுல விதை, இந்த தேசத்துல இப்போ இப்படி விதை அப்படி சொன்னார். பேதுருட்ட சொன்னார், போய் இப்படி போய் மீன் போடு, இப்படி போய் தூண்டில் போடு. பொதுவாக அவன் எதை போட்டு தான் மீன் பிடிப்பான்? வலையை போட்டு. அவன்கிட்ட சொல்றாருப்பா, வலையை போடாத, எதை போடு? தூண்டில் போடு. பொதுவாக அவன் கலிலேயா இதில் போடுவான். அவர் இப்போ வந்து ரிவரில் போட சொல்றாரு. சீல போடாத, ரிவரில் போடு. ஸோ எங்கே போடணும், எப்படி போடணும், எப்போ போடணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு பிரின்சிபல் மாத்திரம் சொல்லியிருந்தாருன்னா அவன் வந்து தனக்கு தேவைன்னு வந்த உடனே நேராக ஏதாவது போய் ஒரு காணிக்கையை வந்து கொடுத்துட்டு டேக்ஸ் பணத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பானா இருக்கும். என்னங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க எல்லாரும்? புரியுதா புரியலையா? So God is calling for a relationship, living relationship.
19ஆம் அதிகாரம் லூக்கா, சரிங்களா? லூக்கா 15லிருந்து 20 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் போய் வீட்டில் ஒரு 5 தடவை அது என்ன செய்யுங்க, வாசிங்க. அதில் தான் அந்த உக்ரானக்காரன் குறித்து நிறையா வருது. ஸோ ஸ்டூவர்ட், ஒரு குமாரன் தான் உக்ரானக்காரனாக இருக்க முடியும். நல்லா கவனிங்க, ஒரு குமாரன் தான் உருப்படியான உக்ரானக்காரனாக இருக்க முடியும். உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். ஃபஸ்ட்டு பையன் குட்டியாக இருக்கும் பொழுது கூட்டு போய் என்ன பண்ணுறாரு, கடையில் உட்கார வைக்கிறார். துணி கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, பெரிய துணி கடை வச்சுருக்காரு. குட்டியாக இருக்கான் பையன், ஒரு வயசு தான், 1.5 வயசு தான். கூட்டிகிட்டு போய் என்ன கல்லாப்பட்டியில் உட்கார வைப்பார்? கூட்டிட்டு போய் எங்கே உட்காருப்பார்? அங்கே ஏதாவது இந்த ட்ரெஸ் எடுத்து காட்டுற பிள்ளைக்கிட்ட என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். அது அங்கே அவனை டேபிளில் வச்சிடும். அவன் அப்படின்ட்டு இருப்பான். அவன் அதுக்கு சொந்தக்காரனா அந்த கடைக்கு? ஆமாம், சொந்தக்காரன் தான். ஆனால் அவன் இன்னும் உக்ரானக்காரனாக மாறலை. அவன் தன் குமாரத்துவத்திலே வளர 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 அவனுக்கு உக்ரானத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஒன்லி a son can, mature son can become a good steward. If you are not a mature son, forget about stewardship. ஒரு முதிர்ந்த மகனாய் நீங்கள் தேரவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? நீங்கள் யாராக இருக்க முடியாது? உக்ரானக்காரனாக இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன தான் தேவை? பிரின்சிபிள் தான் தேவை. பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வெட்டுவோம்ல, பர்த்டே கேக் வெட்டும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு கேக் வெட்டினோடனே என்ன சொல்லுவோம்? இல்லை, பிள்ளைங்க கேக் வெட்டுது, கேக் வெட்டினோடனே என்ன சொல்லுவோம்? அப்பாவுக்கு கொடு. ஏன்? அந்த செல்ஃபிஷ்னஸ் மனுஷனுடைய இருதயத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு. எடுத்தோன்னே அப்படின்றது சின்ன பிள்ளையா இருக்கனால நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது? அப்பாவுக்கு கொடு. ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்னா அவங்க கவச்சியஸ்னஸ் தான், பொருளாசை தான் அவனுங்களுடைய இருதயமே. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் கொடுக்க வேண்டியது. அதுப்பா 10ல் 1 பங்கு என்ன செய்ய, வெட்டி வையு. யாருக்கு? தகப்பனற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் லேவியனுக்கும் என்ன செய்ய, வைக்கணும். வைக்கலன்னா தொலைச்சி போடுவேன், கொடு. ஏன் கொடுக்கணும் அப்படின்வானுங்க. இந்த ஜெசி பாய் இவனுங்க பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டுக்கிட்டே இருப்பானுங்க 3 பேர் சேர்ந்து. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நழுவானுங்க 3 பேர். அப்போ கொடுக்கலன்னா அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நாம் குழந்தைகளாய் ட்ரீட் பண்ணப்பட்டதுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொடுக்கலன்னா அப்படி சொல்கிறாரு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்மளை குழந்தைகளாய் ட்ரீட் பண்ணல, குமாரர்களாய் ட்ரீட் பண்ணுறாரு. இப்போ கேக் கட் பண்ணும் போது எங்கள் அம்மா அப்படின்னு என்ன சொல்கிறது இல்லை. இப்போ கேக் கட் பண்ணும் போது யாரும் என்கிட்ட சொல்கிறதும் இல்லை கொடுன்னு. அது எனக்கு என்ன செய்யுது தெரியுது. நான் ஏன் என்ன ஆகிட்டேன்? குழந்தையிலிருந்து குமாரன் ஆகிட்டேன். ஸோ 10ல் 1 பங்கு கொடுத்துடணும், இல்லைன்னா ஆண்டவர் அடிப்பார். அப்படின்னா நம்ம எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? குழந்தைகளை போல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் குழந்தைகளாக இருக்கும்படி இயேசு மரிக்கவில்லை. இயேசு நம்மை நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டெடுத்ததற்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரம், ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸோ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் முதிர்ந்த குமாரர்களாய் நடக்கும் பொழுது உங்களை உக்ரானக்காரத்துவத்திற்கு கொடுக்கிறார். ஸோ உக்ரானக்காரன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்குரியதெல்லாம், மூத்த குமாரன் என்ன சொன்னாரு? எனக்குரியதெல்லாம் உனக்குரியது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குமாரனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, உமக்குரியதெல்லாம் எனக்குரியது, ஆனால் இது யாருடையது?
என்னைக்கு அப்பாவோட இருதயத்தை புரிஞ்சிக்கலையோ, கெட்ட குமார மாதிரி என்னோட பிரிச்சு கொடு, 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு மீதி 9 பங்கு நம்ம வச்சுக்கிறது என்னது? என்னுடையது, பிதாவுடையது. என்னுடையது என்ன செஞ்சிரு எனக்கு கொடுத்துட்டு, இதை நான் வச்சு என்ன பண்றேன்னு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. பக்கத்தில் பாருங்க, 9 கேட்கக்கூடாதா? 9 வச்சு என்னன்னாலும் பண்ணலாமா? அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரின் வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம். ஆகையால், பக்கத்தில் சொல்லுங்க, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க வேண்டியது இருக்கு பழைய ஏற்பாட்டில். ஏன்னா அவங்களுடைய இருதயம் என்ன செய்யப்படவில்லை? மாற்றப்படவில்லை. அவங்களுக்கு காட்ஸ் நேச்சர் இல்லைங்க. 1 பேதுருல வாசிக்கிறோம், அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாய் நாம் எதிலே பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம்? திவ்ய சுபாவத்தில். பக்கத்தில் சொல்லுங்க, திவ்ய சுபாவத்தில். டிவைன் நேச்சர். We have become partakers of divine nature, which was not the case for the Old Testament people. பழைய ஏற்பாட்டில் டிவைன் நேச்சரோட அவங்க என்ன செய்யல? பங்கு பெறல. ஹியூமன் நேச்சர்னால ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. சொல்றாரு, எப்பா சூப்பர் தேசத்துக்கு கொண்டு போறேன், போன உடனே நான் மறந்துடாத. என்ன செஞ்சிடாத? போன உடனே மறந்துடாத. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலை இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். நல்லா கவனிங்க, எந்த தேசத்துக்கு கூட்டு போறாரு? ஆறுகளும் எங்கிருந்து தண்ணி எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வர தேசத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது சொல்றாரு, நீ போற, ஆனா உன் கூட கண்மலையாய் வந்த கண்மலையை மறந்துடாத. ஏன்னா தண்ணி இல்லாம நீ வனாந்தரத்தில் சுத்திட்டு இருக்கும் போது டெய்லி எங்க தான் பார்க்க வேண்டியிருந்தது? ஸோ பிரின்சிபிள் அங்கே ஒர்க் ஆகாது. அங்கே என்ன தேவைப்பட்டது? கண்மலையோட ரிலேஷன்ஷிப் தேவைப்பட்டது. ஸோ கண்மலையை பார்க்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் மன்னாவுக்காக வானத்தை பார்க்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் மன்னாவுக்காக வானத்தை பார்க்க கற்றுக்கொள்ளாதவர்கள் பாலும் தேனையும் ஸ்டூவர்ட் பண்ண முடியாது. எல்லா பாலையும் தேனையும் குடிச்சீங்கன்னா வாந்தி எடுத்து செத்து போவேன். ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கானான் தேசத்தை பார்த்த உடனே பாலும் தேனும் எல்லாம் யாருக்கு தான் நினச்சிக்கிங்க? எனக்கு தான், எனக்கு 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 எனக்குன்னு நினச்சிக்குவேன். பாலும் தேனும் அவர் எதுக்கு கொடுக்குறாருன்றதே மறந்துடுவேன். அதனால் அவர் சொல்கிறாரு, மன்னாவை மறந்துடாத. பக்கத்தில் சொல்லுங்கள், மன்னாவை மறந்துடாத. ஸோ இப்போ வந்து நம்மள முக்காவாசி பேர் யாரும் இப்போ வந்து கானான் தேசத்தில் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு.
இப்போ எல்லாரும் எங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி? வனாந்திரத்தில் ஓடுற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, ஆண்டவர் மாத்திரம் என்னை காணான்னு கூட்டு போகிற பிறகு பாரு மண்ணாலேயே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா இங்கே பாரு, இந்த மண்ணாவை நான் எப்படி கொடுப்பேன்? டெய்லி கொடுப்பேன். என்ன சொல்கிறாரு? அதை அவனுங்களால நம்ப முடியல பாருங்க. டெய்லி கொடுப்பேன் அப்படின்றத அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஒரு நாள் கொடுத்தோன்னே அப்படியே அள்ளி வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன செஞ்சிருது? அது புழு பூத்து போயிடுது. பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, ஏன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? சேவிங் அக்கௌண்ட் ஷேவிங் அக்கௌண்ட்டாக மாறிடக்கூடாது. சேவிங் அக்கௌண்ட் வந்து பிரச்சனைக்கு இன்னும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு சேமித்து வைத்தோம் என்றால் சேவிங் அக்கௌண்டாய் மாறிவிடும், வலித்து கொண்டு போய்விடும். ஸோ பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ இருக்கிறதுல, இப்போ இருக்கிற வேலையில், இப்போ கிடைக்கிற கொஞ்சம் காசில் ஒரு நல்ல குமாரனாய், நல்ல உக்ரானக்காரனாய் இருக்க கற்றுக்கோ. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 1 கோடி ரூபாய் கையில் வந்தோடனே உக்ரானக்காரன் சூப்பராகிருவோன்ட்டு. இல்லைங்க, இப்போ 10 ரூபாயில் நல்ல குமாரனாக இருக்க கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபாயில் நல்ல உக்ரானக்காரனாக இருக்க கற்றுக்கலன்னா 1 கோடியில் இருக்க முடியாது. நம்ம நிறையா பேர் இப்போதைக்கு 1 கோடி நம்ம கையில் ஆண்டவர் தராமல் இருக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்ன இருதயத்தில் இன்னும் எதுதான் தேவனா இருக்கு? பணம் தேவனா இருக்கு. ஸோ பணம் தேவனா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் ஒருத்தன் வந்து ஏஸ்ட்டு கேட்குறான், நான் என்ன பண்ணும் நித்திய ஜீவன் சுதந்திரப்பக்கு? உடனே இவர் ஃபஸ்ட்டு கட்டளை விட்டுறாரு ஏசு, என்னையன்றி வேற தேவர்கள் அப்படின்னு சொல்ல. 10 கட்டளையெல்லாம் கீழ்ப்பிடிப்பா அப்படின்னு ஒன்னே, அதெல்லாம் கொலை செய்யாதிருப்பாயாக. அவன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இது பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம், இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, வெரி குட். இன்னும் ஒரு மேட்ரு பக்கத்தில் பாசுங்க, இன்னொரு மேட்ரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திருக்க கொடு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே என்ன பண்ணிட்டானா, மன வருத்தத்தோடு போயிட்டான். ஸோ அங்கே எந்த கட்டில் அவனுக்கு இடிக்குது? இன்னையன்றி வேற தேவர்கள்ன்ற கட்டில் இடிக்குது. எப்படி கொடுக்குறது? அடுத்த சாப்டர் இது 18 நினைக்கிறேன், லூக்கா 19க்கு போகிறோம். போகும்போது ஏசு அப்படியே போயிட்டே இருக்காரு, பார்க்குறாரு மரத்து மேலே, ஹாய் ஜாக் கம் டவுன் அப்படி சொல்கிறாரு. உடனே வாரான் சகரியா கீழே, சகே கீழே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லிடுறாரு டப்புன்னு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னொன்னே எல்லாத்தையும் வித்துடுறான். அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல, 10ல் 2 பங்கு 3 பங்கு அதெல்லாம் சொல்ல. அவனா என்ன செஞ்சிடறான், டபால்னு அவன் நேச்சர் என்ன செஞ்சிருது, மாறிடுது. அவனுடைய இருதயத்தில் அந்த பண ஆசையை அப்படியே கட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இவனுங்க எல்லாருமே சீஷர்கள் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்பாக, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசுவை பார்த்தோன்னே அவனுக்கு ரட்சிக்கப்படவில்லைன்னா நம்ம மறுபடியும் பிறக்கவில்லை. பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்ட பிறகு தான் ஒருத்தன் என்ன செய்ய முடியும், மறுபடியும் பிறக்க முடியும். ஸோ அவங்க மறுபடியும் பிறக்காமல் இருக்கும் பொழுது சிலுவைக்கு முன்பாக அவங்களும் யார் மாதிரி தான் இருந்தாங்க, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் செயின்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் மாதிரி தான் அந்த ஒரு விசுவாசம் தான் இருந்தது தேவன் மேலே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவனுங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க. எப்போ பார்த்தாலும் யார் பெரியவனாக இருப்பான், எவன் லெஃப்டில் உட்காருவான், எவன் ரைட்டில் உட்காருவான். அப்போதைக்கு பேதர் கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க,
எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார், எப்பா எல்லாத்தையும் விட்டு 100 மடங்கு கொடுத்துருவேன்ப்பா. ஆமாம் பார்த்துக்கோங்க அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தவன், பரிசுத்த ஆவியானவர் வந்து அவன் நேச்சர் மாறின உடனே அவன் எதையும் குறித்து கவலைப்படுறதே இல்லை. அப்போ வந்து அப்படி அந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே சர்ச்சில் இருக்கிற எல்லாம் விற்று, சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து யார் காலில் வச்சுட்டாங்க? பேதுரு காலில் வச்சுட்டாங்க. இதே இது பழைய பேதுரு வந்தா ஐயா அப்படின்னு எடுத்துருப்பேன், இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ அவன் உக்கிரானக்காரனாக மாறிடுறான். சரி, விதவைகளை என்ன செய்யணும்? போஷிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது இது இந்த 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 ஐஸ்வர்யம், இந்த நிறைவு கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை புரிந்து கொண்டுகிறான். ஸோ பாலும் தேனும் நோக்கம் புரியணும்னா உனக்கும் தேவனுக்கும் என்ன தேவை? ரிலேஷன்ஷிப் தேவை. ஸோ ப்ராஸ்பெரிட்டி இஸ் அ மேட்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ப்ராஸ்பெரிட்டி இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபிள். விதைத்தோம், அறுத்தோம், 10ல் 1 பங்கை கொடுத்தோம், 2 பங்கை கொடுத்தோம், அது இல்லைங்க. கோல்கேட்டு 10ல் எவ்வளவு பங்கு கொடுக்குறாரா? ஓ, கோல்கேட்டு ஒரு மனுஷனா? கோல்கேட்டு 10ல் 1 பங்கு கொடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்கு, 5 பங்கு, 6 பங்கு, 7 பங்கு, 8 பங்கு, 9 பங்கு. 9 பங்கு கொடுத்த பிறகு அந்த 1 பங்குலேயே பயங்கரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபலாக எடுத்து செஞ்சு பாருங்களேன். ஓ, கோல்கேட் 10ல் 9 பங்கு கொடுத்துருக்கேன், நானும் கொடுப்பேன் அப்படின்னு 9 பங்கை கொடுத்து பாருங்க, நாக்கு தள்ளிடும். ஒருத்தன் தூண்டில் போட்டு, பேதுரு தூண்டில் போட்டு வந்து சாட்சி சொல்கிறான், தூண்டில் போட்டேன் பாருங்க, நிறைய மீன் பிடிச்சிருக்கேன், ஆனால் எந்த தரையும் இப்படி பார்த்ததில்லை, அவர் சொன்ன மாதிரியே வாயை திறந்த உடனே வெள்ளி பணம் அப்படின்னு எல்லாரும் தூண்டிலோட போயிட்டு இருக்கேன். எங்கடா போறீங்க? ஆறில் இருக்கிற எல்லா மீனையும் பிடிச்சி பார்த்துட்டானுங்க. பக்கத்து சொல்லு, பிரின்சிபிள் மாத்திரம் பிடிச்சிக்காத. ஒரு சாட்சி கேட்ட உடனே நம்ம மைண்டில் என்ன தான் வருது? பிரின்சிபிள் தான் வருது. சாட்சி சொல்கிறாங்க ஒருத்தங்க, சரி நான் வந்து இவ்வளோ கொடுத்தேன், $1000 கொடுத்தேன், நான் இப்போ வந்து டாலர்ஸில் நிறைய ஆண்டவர் ஆசிரிக்கிறார். ஓ, டாலர் வேணும்னா டாலர் கொடுக்கணும் போல இருக்கு. தட் இஸ் நாட் த பாயிண்ட். When your mind is always looking for formulas and principles, எப்பெல்லாம் உன் மனசு பிரின்சிபிள், ஃபார்முலா, கோட்பாடுகள், பிரமாணங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோ, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. போகலாம், ஒரு லெவல்லே போகலாம், ஒரு லெவலுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. எல்லாம் எனக்குரியது, அவருக்குரியது எல்லாம் எனக்குரியது, எனக்குரியது எல்லாம் எனக்கு சொந்தம் அல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. நான் உக்கிரானக்காரனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா நிறையா இன்னைக்கு குடும்பங்களில் ப்ராப்ளம் வருது? நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த உக்ரானக்காரன் அப்படின்ற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்காதனால. அம்மா அப்பா என்ன நினச்சிக்கிறாங்க? புள்ள யாரோடது நினச்சிக்கிறாங்க? என்னோட புள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்ட உடனே, கல்யாணம் ஆன உடனே பிறகும் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க? ஏன் பையன் பக்கத்து சொல்லுங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் அப்படின்னா என்னன்னா, அந்த பிள்ளைய உன் கையில் உக்ரானக்காரனாக கொடுத்துருக்காரு, உன்னை நம்பி கொடுத்துருக்காரு. அதை வந்து என்ன பண்ணணும்? ஒரு எந்த டைம் வரைக்கும் உன் கையில் கொடுத்துருக்காரோ அதை நீ என்ன பண்ணணும்? ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் உக்ரானக்காரனா மாற்றி விட்டுறணும். புரியலையா? என்ன புரியுது? உக்ரானக்காரனை என்ன செஞ்சிடணும்? மாற்றி விட்டுறணும். நல்லா கவனிங்க. பணம் வச்சுருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே இது எல்லாம் உமக்குரியது, 10ல் 1 பங்கு, மீதி 9 என்னோட. அப்படி இல்லை, 10 வச்சு கேட்குறீங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்லுவார், உன்னை இங்கே கொடு, உன்னை இங்கே கொடு, உன்னை இங்கே கொடு அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கவில்லை, தேவனுக்குரியதை உங்கள் உக்ரானக்காரத்திலிருந்து இன்னொருடைய உக்ரானக்காரனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் எப்போ காணிக்கை போடுறீங்களோ அந்த பணம் உங்கள் ஸ்டூவர்ட்ஷிப்பில் இருந்து சர்ச்சோட ஸ்டூவர்ட்ஷிப்புக்கு வந்துடுது.
இதன் மேலே சர்ச்சோட பொறுப்பு அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது. அது வந்து யாருக்கும் தேவனுக்கு எஜமான் அவன் சொல்கிறாரு, நீ கொடுத்த பிறகு என்ன செய்யாத. ஒருத்தன் நிற்கிறான் உழுகிறான்னா அது யாருக்குரியது? அவனுக்கும் அவனுடைய எஜமானுக்குரியது. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் பணத்தை கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்களா நிறைய சர்ச்சஸில் சண்டை, இது நான் வாங்கி தந்த சேர், இது நான் வாங்கி தந்த டியூப்லைட், கழுத்தில் மாட்டிக்கோ. ஏன் பணமும் இருக்கு இதில் பக்க சொன்னா என்னதே, எவன் பணமும் கிடையாது. இது யாருடைய பணம்? ஆண்டவருடைய பணம். உக்ரானக்காரனா கொடுத்துருக்காரு. நம்ம கையிலிருந்து போகும் பொழுது அது என்ன செய்யுது? ஸ்டூவர்ட்ஷிப் மாறுது. பக்கம் சொல்லு, ஸ்டூவர்ட்ஷிப் மாறுது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு முன்பாக என்ன பிசாசின் ராஜ்யத்தில் இருக்காது? புரியலையா கேட்குற கேள்வி? காணிக்கை கொட்டோன்னே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பாக்கெட்டில் இருக்கும்போது யாருடைய ராஜ்யத்தில் இருக்கு? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கொடுப்போம். சரி, எடுத்து கொடுத்துறீங்க. அதுக்கு முன்பாக யாருடைய ராஜ்யம்? பக்கத்தில் சொல்லு, இதுவும் ஆண்டவருடைய ராஜ்யம் தான். சொல்லு, இதுவும் ஆண்டவருடைய ராஜ்யம் தான். இது ஓ ராஜ்யம் இல்லைம்மா. இது என்னைக்கு ஓ ராஜ்யம் நினைக்கிறோம், என் பலன் இதை சம்பாதித்தது அப்படின்னு நினைக்கிறோம், முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. கதை எப்படி போகுதுன்னு தெரியுதுல்ல? போன வாரம் இருந்த சத்தம் காணுமே. போன வாரத்துக்கு இந்த வாரம் இதை முரண்பாடாக பேசுகிறேன்னா இல்லையே, ஒரே ட்ராக்கில் தானே போகுது. ஏன் போன வாரம் இருந்த உற்சாகம் இந்த வாரம் இல்லை? போன வாரம் இருந்த கைத்தட்டு இல்லையே. பக்கத்து சொல்லுங்க, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அது வந்து நம்ம பொதுவாக தப்பான இடத்துல எடுத்து பயன்படுத்திகிட்டு இருப்போம் அந்த வசனத்தை. அது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு? இவன் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா, முடியாதே அப்படின்னு போயிடுறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, பார்த்தேல ஐஸ்வர்யான்லாம் உள்ளே வர முடியாது. அப்படின்னா நாங்கள்லாம் எப்படி வருது, நாங்கள்லாம் எப்படி ரசிக்கப்படுறது அப்படின்னு கேட்குறான் சீஷர்கள்லாம். அவனுங்களும் ஐஸ்வர்யான்களாக இருந்தனால நான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் கஷ்டம்தான், நீலாம் உள்ளே வரணும்னு நினச்சேன்னா. பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து பணத்தை வந்து உன் இருதயத்துலேருந்து எடுத்து போடணுன்னா முடியுமா? மனுஷனால் முடியாது. ஆனால் என்ன நம்பு, தேவனால் கூடும், தேவனால் கூடும் அப்படின்னு சொன்னனே அவனெல்லாம் நம்புறானுங்க. சரி, இது நம்மளால முடியாது, இதெல்லாம் விற்று தான் நம்ம போகணுன்னா பரலோகத்துக்கு வாசல் வரைக்கும் வேணாம் போகலாம். நம்மளால் முடியாதுன்னு நினச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போவது உங்களுக்கு நல்லது. பக்கத்தில் சொல்லுங்க, அது நம்புறீங்களா? அந்த வசனத்தை நான் ரொம்ப நாள் நம்பினதே இல்லை. 3.5 வருஷம் கூடையே சுற்றிட்டு இருக்காங்க. வா அப்படின்னு வந்துட்டானுங்க. திடீர்னு 3.5 வருஷம் கழிச்சு அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாரு. நாங்களும் வரோன்னே நீங்களாம் வர முடியாது அப்படின்றாரு. என்னையா ஒம்பா இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்து லோன்னு சுற்றி அவன் கல்லை தூக்கிட்டு அடிக்க வரானுங்க. இப்போ பார்த்து அப்பா வீட்டுக்கு போகிறேன்ற, கூட வரேன்னா வர முடியாதுன்ற. இதெல்லாம் சொன்ன பிறகு வேறு என்ன சொல்கிறாருன்னா, நான் போவது உங்களுக்கு நல்லது. பக்கத்தில் சொல்லுங்க, அதை நம்புறீங்களா? இயேசு உண்மையை தான் சொன்னார், நம்புறீங்களா? நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா, சரி இயேசுவின் காலத்திலே மாத்திரம் நம்ம இருந்திருந்தோம்னா, பக்கத்தில் சொல்லி நல்ல வேலைக்கு இல்லை. இயேசுவோட நடந்திருந்தோம்னா பின்னாடி 2 மைலில் இருந்திருப்போம். இயேசுவோட இருந்திருந்தோம்னா அவர் கழுதையில் வரும்போது கல்லெறிஞ்சிருப்போம். நல்ல வேலைக்கு இயேசுவோடு இருக்கும்போது இல்லை. ஸோ இப்போ பரிசுத்த ஆவியான ஒரு ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கார். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பேதுரு யார் கூட இருந்தா? இயேசுவோடு இருந்தான். அதனால் பேதுருட்டு சொன்னார், போப்பா தூண்டில் போடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. எங்களுக்கு தான் இயேசு இல்லையே. பக்கத்தில் சொல்லு, அதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் போவது உனக்கு நல்லது. இயேசு இருந்திருந்தார்னா நீ ஒவ்வொரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கும் இஸ்ரேலுக்கு போயிருக்கணும். அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க,
அப்படின்னு கேட்டுட்டு வந்து நீ பிஸ்னஸ் செய்கிறக்குள்ளே படாத பாடாக இருக்கும். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நான் போது உனக்கு நல்லது, நான் போயிட்டேன்னா என்னை போலவே யோசிக்கிற, என்னை போலவே பிதாவின் இருதயத்தை அறிந்திருக்கிற, என்னை போலவே உன்னை தேற்றுகிற, என்னை போலவே உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேற்றளவாளனை உனக்கு நான் அனுப்புகிறேன். ஐ எம் சென்டிங் Paracletus, suitable helper. அதை நான் என்ன செய்கிறேன், உனக்கு அனுப்புகிறேன். அவர் உனக்கு என்ன செய்வார், சகல சத்தியத்திற்குள்ளாய் உன்னை நடத்துவார் அப்படின்னு உடனே பைபிள் பற்றி சொல்லி தருவாருன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, சகல சத்தியத்திற்குள்ளான எல்லா மேட்ரையும் சொல்லி தருவார். பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லா மேட்ரையும் சொல்லி தருவார். எப்படி புள்ள வளர்க்கணும்னு சொல்லுவார், எப்படி மனைவியை பராமரிக்கணும்னு சொல்லுவார், எப்படி பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லுவார், எப்படி ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லுவார், யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுவார், என்ன பண்ணு, எல்லாமே சொல்லுவார். எல்லாமே சொல்லுவார். ஸோ கேட்கணும், டெய்லி கேட்கணும், என்ன பண்ணணும் ஆண்டவரே, இது என்ன பண்ணுறது இந்த காசை வச்சு அப்படின்னு கேட்டு பாருங்களேன், சொல்லுவார். அப்போ தெரியும் யார் தேவனாக இருக்கிறார். ஸோ என்ன பண்ணுவார்னா, சின்ன பிள்ளைக்கு நமக்கு எப்படி இப்படி 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 மெதுவாக நடத்த வைக்கிறோம், அந்த மாதிரி நடத்த வைப்பார். முதல் 100 ரூபா கொடுக்க சொல்லுவார். அந்த 100 ரூபாயை கஷ்டப்பட்டு அப்பா அப்படின்னு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவனை இடித்து 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 மாறி 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 எடுத்து, ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூமியும் அது நிறைவும் அப்படின்னா ஏன் வெறும் ஹாலிவுட் மாத்திரம் காசு வச்சிருக்கேன், சர்ச்சிட்ட காசே இல்லை. பயங்கர பணம்லாம் யார்கிட்ட தான் இருக்கு, இன்னும் உலகத்தில் தான் இருக்கு, இன்னும் யார்கிட்ட இல்லை. ஸோ துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு? ஸோ அவன் வேலையை அவன் செஞ்சுட்டான். ஏன் கை தட்டுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது. துன்மார்க்கன் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். அவன் ஆஸ்தி என்ன செஞ்சிட்டான், உள்ள சேர்த்து வச்சுட்டு ரெடியாக இருக்கான் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இன்னும் இந்த பக்கம் யார் ரெடி ஆகலை, ரிசீவர் ரெடி ஆகலை. ரிசீவர் இன்னும் என்ன செய்யலை, ரெடி ஆகலை. ஸோ ரிசீவர் ரெடி ஆகணும்னா இருதயத்திலிருந்து என்ன செய்யணும், மாறணும். பக்கத்தில் சொல்லி, இட்ஸ் a matter of your heart. Prosperity is a matter of your heart. ஸோ அவெல்லாம் ரெடியாக இருக்கான். ஓ அப்படின்னு தட்டி விட்டாருன்னா டபக்கு நீங்கள் இந்த பக்கம் விழுந்துடும். ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு வந்துடும். எல்லா சிஸ்டம் எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார், ஓவர் நைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். அப்படின்னாரு. போய் கேட்க கொடுத்துட்டே இருந்தான். பக்கத்து சொல்லுங்க, ஆண்டவர் வெல்த் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடி, துன்மார்க்கனும் ரெடி, வெல்த்தும் ரெடி. பக்கத்து சொல்லுங்க, நாங்கள்லாம் ரெடி, நீ ரெடியா? ஸோ அப்போ சொல்லி தருவார், எப்படின்னு சொல்லி கொடுக்க கற்று தருவார். கொடுப்பு தான் உன்னுடைய உண்மையான நேச்சர் அப்படின்றத புரிய வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கொடுப்பது தான் நம்முடைய நேச்சர், உண்மையான நேச்சர்? ஆனால் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க கரெக்டாக? எதனால கொடுக்க மாட்டோம்? பயம். மார்க் 4ல் ஒவ்வொரு விதை ஒவ்வொரு இடத்துல விழுகுது. ஒரு விதை கல் முள்ளுக்கு இடையில என்ன செஞ்சிருதான், விழுந்தது. அந்த முள்ளுலாம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் ஸோ வேர்டை எது ஜோக் பண்ணுதான்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
ஸோ அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து மயங்காமல் அவருடைய அழகை பார்த்து மயங்க கற்றுக்கொள்ள 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 அந்த முள்ளெல்லாம் என்ன செஞ்சிடறாரு ஆண்டவர்? ரிமூவ் பண்ணிடுறாரு. அந்த வார்த்தை இயேசு அது ஃபுல் பொட்டன்ஷியலில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது 30ஆவும் 60ஆவும் 100ஆவும் பலன் கொடுக்கறதுக்கு 100% பொட்டன்ஷியலோடைய வார்த்தை உங்களுக்குள்ளே உண்டு. ஆனால் எது தான் 100 மடங்கு பலன் கொடுத்ததில்லை ஒரு நிலம். அந்த நிலத்துக்கும் மற்ற நிலத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? மற்ற நிலங்களிலே இல்லாதது எது நல்ல நிலத்தில் இருந்தது? கேள்வி புரியுதா? மற்ற நிலங்களில் இல்லாதது எது? எண்ணத்தை வைத்திருந்தது நல்ல நிலம்? மற்ற நிலத்தில் இல்லாதது இந்த நிலத்தில் இல்லை, மற்ற நிலத்தில் இருந்தது இங்கே இல்லை. என்னையா சொல்ற? ஸோ என்ன சொல்றேன்னா, நல்ல நிலம் மற்ற நிலங்களை காட்டிலும் அதிகமாக ஏதோ வைத்திருந்தது அல்ல, மற்ற நிலங்களில் இருந்தது இங்கே இல்லை. புரியுதுங்களா? ஸோ மற்றவங்களை காட்டிலும் நமக்கு இன்னும் நிறைய ஏதோ ஸ்பெஷலாக இருந்தால் தான் 100 மடங்கு வரும்னு இல்லை. மற்றவன்ட்டெல்லாம் ஒன்று இருக்கு, அது இங்கே இருக்கக்கூடாது. புரியலையா? மற்ற நிலத்திலெல்லாம் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? முள் இருக்கு, மயக்கம் இருக்கு, கவலை இருக்கு, பயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த நிலத்தில் இருந்து இல்லாமல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலத்தில் எந்த விதையோ அதே விதை தான் இது. விதையில் ப்ராப்ளமே இல்லை. பக்கத்து சொல்லுங்க, விதையில் ப்ராப்ளமே இல்லை. ஸோ விதை ரிசல்ட் கொண்டு வரும், வார்த்தை ரிசல்ட் என்ன செய்யும்? கொண்டு வரும். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா, முள்ளை ரிமூவ் பண்ண ஆண்டவர் விடணும். கவலை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஜாய் வர 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 என்ன செய்யும்? கவலை போயிட்டே இருக்கும். ஸோ ஜாய் எப்போ வரணும்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஜாய் எப்போ வரும்? 100 மடங்கு அறுவடையை பார்த்தோன்னே ஜாய் வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஜாய் வந்தால் தான் முள்ளே போகும், முள்ளு போனால் தான் வெளியே வரும்னு சொல்றாரு. பக்கத்தில் சொல்லுங்க, ஜாய் முன்னாடி வரணும். ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஜாய் வந்ததுன்னா ஹார்வெஸ்ட்னால ஜாய் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஜாயினால தான் ஹார்வெஸ்ட் வரும்னு சொல்றாரு. ஆமென். ஜாயினால தான் என்ன செய்யும்? ஹார்வெஸ்ட் will come. ஸோ ஜாய் ஹார்வெஸ்ட்க்கு முன்னாடி வரணும்னா ஜாய் எதனால மாத்திரம்தான் வரும்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவில் மாத்திரம்தான் வருமே ஒழிய வேற எந்த விதமாகவும் ஜாய் வரக்கு என்ன செய்யல வாய்ப்பு. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் நமக்கு டைத்தா இருக்கார், நம்மளே அவருக்கு டைத்தா இருப்போம். இந்த 10ல் 1 பங்கு யாருடையது? தேவனுடையதுன்னு யோசிங்க. அந்த 1 பங்கா நீங்க இருந்துருங்கன்றேன். பத்துல 1 பங்கு யாருது? தேவனுடையதுன்னு சொன்னோம்னா அந்த 1 பங்கு யாரா இருந்துரும்? இயேசு 10ல் 1 பங்கு தன்னை கொடுத்தாரா? ஃபுல்லா கொடுத்தாரா? தன்னை ஃபுல்லா கொடுத்தாரு. பெஸ்ட் ஸ்டூவர்ட் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் தான் பெஸ்ட் ஸ்டூவர்ட். தான் டைமை நல்லா ஸ்டூவர்ட் பண்ணார், தான் மணியை ஸ்டூவர்ட் பண்ணார், தான் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டூவர்ட் பண்ணார். எப்படி பண்ணுறாருன்னா, நானாக ஒன்றும் செய்ய மாட்டேன், பிதா செய்கிறத பார்த்து அப்படியே செய்வேன்னு சொல்கிறார். ஸோ பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்னது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, பிதா செய்கிறத பார்த்து செய்யணும். அதுதான் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ்ன்னு வந்த உடனே யாரையும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறான். ஆண்டவரையும் நம்மளையும் டிஸ்கனெக்ட் பண்ணி, நான் இப்போ பிஸ்னஸ் செஞ்சு 10ல் 1 பங்கு கொடுக்குறேன், ஓகே அப்படி சொல்லிடுறோம். லூக்கா 19 21வது
13ஆம் வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று பக்கத்தில் சொல்லுங்க, வியாபாரம் பண்ணுங்கள். Do business with this. ஸோ ஆண்டவரே என்ன செய்ய சொல்றாரு? என்னங்க செய்ய சொல்றாரு? பிஸ்னஸ் செய்ய சொல்றாரு. ஆண்டவரே பிஸ்னஸ் செய்ய சொல்றாரு. ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படியாவது வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன சொல்லிக்கிறோம்? இது வந்து அனாயிண்டிங்கை பற்றி சொல்லியிருக்கு. இந்த டேலண்ட்டுன்றது உன் கிட்டார் வாசிக்கிறத பற்றி போட்டிருக்கு அப்படின்னு. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு? பணத்தை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணு. பக்கத்தில் சொல்லி, சிம்பிளாக இருக்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கோ, நீ வேற ஏன் போட்டு குழப்புற? கொடுத்து என்ன செய்கிறாரு? பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு 18ஆம் வசனம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. நல்லா கவனிங்க. இது இங்கிலீஷில் வாசிங்க யாராவது. Your pound, your dollar, your talent, your money has earned 5 more. எப்படி அக்னாலேஜ் பண்ணுறான் பாருங்க. Thy pound, your pound, KJVல thy pound has earned. ஸோ பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கறது யாரோடது? அவரோடது. ஸோ இவன் வந்து ப்ராஃபிட்டையும் யார் கையில் தான் கொடுக்குறான்? பிரின்சிபலையும் யார் கையில் தான் கொடுக்குறான்? தை பவுண்ட் சம்பாதித்த 5 பவுண்ட், தை பவுண்ட் சம்பாதித்த 10 பவுண்ட்ஸ் எல்லாம் உம்முடையது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஃபென்டாஸ்டிக், சூப்பர் ஸ்டூவர்டாக இருந்திருக்க 10 cities அப்படி சொல்கிறார். 10 cities அப்படி சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய டெய்லி ப்ரொவிஷன், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது நீங்கள் எவ்வளவு நல்ல ஸ்டூவர்டாக இருக்கீங்கன்றதை பொறுத்தே அல்ல. அது கிரேஸ். அதாவது அவர் வந்து பிள்ளையா குடிச்சிட்டு வர பிள்ளைக்கும் நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? சாப்பாடு போடுவோம். குடிச்சிட்டு வர பிள்ளைக்கும் சாப்பாடு போடுவோம். குடிச்சிட்டு வர பிள்ளைகிட்ட பிஸ்னஸ் கொடுப்போமா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? ஏன் பணம் அப்படின்றனால கொடுக்க மாட்டோமா? கொடுத்தா அழிச்சு தண்ணியை என்ன செஞ்சிருவான்? அழிச்சிக்குவான்னு சொல்லி அவனை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஆனால் அது யாருக்காக தான் வச்சுருக்கோம்? அவனுக்காக தான் வச்சுருக்கோம். அவன் கொஞ்சம் மெச்சூராகி வந்த பிறகு யாருக்கு தான் கொடுக்க போகிறோம்? ஸோ ஸ்டூவர்ட்ஷிப் அந்த மாதிரி தான். சன்ஷிப்பை புரிஞ்சுக்க ஸ்டூவர்ட்ஷிப் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சன்ஷிப் புரியல அப்படின்னா ஸ்டூவர்ட்ஷிப் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குமாரத்துவம் புரியாமல் உக்ரானக்காரத்துவம் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது உங்களை அழித்து விடும். அது உங்களை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். ப்ராஸ்பெரிட்டி டெஸ்ட்ராய்ஸ் ஃபூல்ஸ். மூடனை என்ன செய்தான்? செழிப்பு அழிக்குது. ஸோ செழிப்பு அழிக்கிறதா? இல்லை. செழிப்பு பவர்ஃபுல்லானது. நீ மூடனாக இருந்தால் அது என்ன செய்ய முடியாது? ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ மூடத்தனத்தை ஆண்டவர் ரிமூவ் பண்ண விரும்புகிறார். யார் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் தான் சோர்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்க வைப்பார். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஏன்ப்பா ஆண்டவர் நம்ப வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னேன். நீ ஃபுல் டைம் ஊழியக்காரன், உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நான் என் சம்பளத்தில் தான் வாழணும். அந்த ஐடியா தான் நிறைய பேருக்கு இருக்கு. எலியாக்கு தான் என்ன வரும்?
காக்கா வரும் அப்படி சொல்லி. நல்லா கவனிங்க, மோசேக்கு மாத்திரம் மன்னா வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சா? மோசேக்கு மாத்திரம் ஒரு தனி டேப்பில் தண்ணி வந்ததா கல்லிருந்து? இல்லை, எல்லாருக்கும் வந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே தேவனை அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். நம்ம தேவைகள் சந்திக்கப்படுறது ஒரு மேட்ரே கிடையாது. பக்கம் சொல்லுங்கள், உன் தேவைகள் சந்திக்கப்படுவது மேட்ரு இல்லை. தேவைகள் சந்திக்கப்படுவதே ஒரு பெரிய மேட்ராக வச்சு அந்த தேவையை சந்திக்கப்பட்டுன்னு ஒரு சாட்சியை வேற கொடுத்து, யாராவது சாட்சி கொடுப்போமா? அப்படி நம்ம வீட்டில் நம்ம பையன் வந்து கூரை மேலே ஏறி நின்று இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டர் எங்கள் அப்பா வந்து எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? டேய் கீழே இறங்குடா. இல்லை நான் உங்களை பற்றி சொல்லணும், ஊருக்கெல்லாம் சொல்லணும், இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு சாப்பாடு போட்டார் பாருங்க, எங்கள் அப்பா மாதிரி யாருமே கிடையாது. டே வேணாண்டா, இங்கே வாடா. சபையில் வர சாட்சியெலாம் எப்படி இருக்கு? அப்படி தான் இருக்கு. இது இல்லாமல் இருந்தேன், அது கொடுத்தாரு, அது கொடுத்தாரு தான். ஆனால் அது மேட்ரே இல்லைங்க. அது வந்து நீங்கள் வந்து ஃபேமிலினா கொடுத்து தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆவார். அது பெரிய மேட்ரு இல்லை. பெரிய மேட்ரு என்னென்னா 10 cities, அதுதான் மேட்ரு. ஸோ லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாங்க. பத்தாம் வசனம் 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். 100 ரூபால உண்மையுள்ளவனா இருக்கோமா? 100 ரூபால, இப்போ 100 ரூபா தான் அங்கே கிடச்சிருக்கு. உங்கள் சம்பளத்தை போக ஏதோ ஒரு கிஃப்ட் ஒரு 100 ரூபா வந்திருக்கு. 100 ரூபா வந்த உடனே உங்கள் ஃபீலிங் என்ன வருது? ஹை, ஓகே 100 ரூபா வந்துச்சு, ஏதாவது பண்ணலாம், அப்படி வருதா? இல்லைன்னா அந்த 100 ரூபாலையும் ஸ்டூவர்டா ஆண்டவரே இந்த 100 ரூபா இருக்குது என்ன பண்ணணுன்றீங்க அப்படி கேட்குறோமா? அந்த 100 ரூபால என்ன பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பாரு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? 1 லட்சம் வரும்போது என்ன செய்வோம்? ஆண்டவர் கேட்போன்னு கேட்க மாட்டோம், பக்கத்து சொல்ல கேட்க மாட்டோம். 100 ரூபால கேட்கலன்னா 1 லட்சத்தில் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அநீதியான, நல்லா கவனிங்க, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில்? ஸோ பணம் வந்து மெய்யான பொருள் இல்லைன்னு சொல்றாரு. ட்ரூ ரிச்சஸ், ஓகேன்னு சொல்லுங்க. ட்ரூ ரிச்சஸ், பணத்தை வச்சு ட்ரூ ரிச்சஸ்க்கு இந்த ரிச்சு தாங்கவே இல்லைன்னா ட்ரூ ரிச்சை தாங்குவானா? ஸோ ட்ரூ ரிச்சஸ்னா என்னன்னா பீப்புள். ட்ரூ ரிச்சஸ்னா என்னது? பீப்புள், ஜனங்கள். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்து இதை நீ ஹேண்டில் பண்ணலைன்னா யாரை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டேன்? ட்ரூ ரிச்சஸ் ஹேண்டில் பண்ண முடியாது உன்னால், அப்படி சொல்கிறார். அப்புறம் இன்னொரு பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். அடுத்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கீங்க. வாடகை வீட்டை எப்படி பார்த்துக்கிறோம்? சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கிறோமா? அவன் வீடு தானே அப்படின்னு நினச்சி சொந்த வீடு வரும்பொழுது நாங்கள் எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம் அப்படின்னா இருக்க முடியாது. வேறொன்னுடையத்துல முதல்ல என்னவா இருக்கணும்? உண்மையுள்ளவனாக இருக்கணும். அப்படின்னா உனக்கு சொந்த. ஸோ stewardship will promote you
for greater responsibilities. But that can happen only when you understand sonship. ஸோ இந்த பெரிய காரியங்கள் அதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு நல்லா கவனிங்க. இது யாருடைய ஊழியக்காரர்கள்? ஊழியக்காரன் கூப்பிட்டு கொடுக்குறாருல காசு, யாருடைய ஊழியக்காரன்? எஜமானுடைய ஊழியக்காரன். பாண்ட் ஸ்லேவ்ஸ். ரோமர் 1:1 வாசிங்க, பிலிப்பியர் 1:1 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். சொல்லுங்க, ஊழியக்காரன். இங்கிலீஷ்ல எப்படி வருது? சர்வெண்ட். வேற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எப்படி வரும்னா பாண்ட் ஸ்லேவ், ஸ்லேவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பிலிப்பியர் 1:1 அப்படி தான் சொல்கிறான். ஸோ இந்த வசனத்தை நம்ம ஆட்கள் எடுத்துக்கிட்டு பவுல் தன்னை என்னன்னு சொல்லியிருக்காரு? பவுலே ஸ்லேவ்னு சொல்லியிருக்காரு. நாங்களாம் ஸ்லேவ்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்லேவே சொல்லலை பவுல். நாங்கள்லாம் அற்ப ஊழியக்காரர்கள், அற்பன்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. பால் வந்து நான் ஒரு ஸ்லேவ் அப்படின்னு அவன் சொல்ல குவாலிஃபைட்னா, அவன் வந்து சன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அவன் சன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால இது அவனால் சொல்ல முடிஞ்சுது. அவன் ரொம்ப சன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தனால ஐ எம் சன்னு சொல்ல தேவையில்லாமல் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தான். பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஐ எம் காட்னு எங்கேயுமே சொல்ல தெரியுமா? ஜீசஸ் வந்து ஐ எம் காட்னு எங்கேயுமே சொல்ல. அதை வந்து சில பள்ளியில் எடுத்துட்டு அதனால ஜீசஸ் காட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஜீசஸ் வந்து ஐ எம் காட் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன் தெரியும்? ஸோ அவன் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தான் தான் யாரு, ஒரு குமாரன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தான். அதனால அவன் என்னன்னு சொல்கிறான்? நான் ஒரு இயேசுவுக்கு ஸ்லேவ் அப்படி சொல்கிறான். எந்த மாதிரி ஸ்லேவ்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 21 அதிகாரம் உபாகம் 15 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் வீட்டிலே வளர்ந்து வீட்டிலே திருமணமாகி அவனுடைய பீரியட் முடிஞ்சோடனே சரிப்பா நீ ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 15 அதிகாரத்தில் உபாகம் 15 பார்த்தீங்கன்னா அவன் இப்படி போகும் பொழுது எஜமான் என்ன பண்ணணுமா? அவனுக்கு நிறையா ஜாமான்லாம் கொடுக்கணும், கோதுமை கொடுக்கணும், இது கொடுக்கணும், திராட்சை ரசம் கொடுக்கணும், அவனை கொடுத்து அனுப்பணும். அப்படி கொடுத்து அனுப்பும் பொழுது அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் எஜமானை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் இந்த வீட்டை விட்டு போக எனக்கு ஆசை இல்லை. என்னை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்க? சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க. நான் எங்கே இருக்கேன்? இங்கேயே இந்த வீட்டிலையே இருக்கேன். எப்பயுமே நான் யாருக்கு தான் ஊழியம் செய்யணுன்னு இருக்கேன்? உங்களுக்கு தான் ஊழியம் செய்யணும்னு இருக்கேன் அப்படின்னு அவன் அன்பின் நிமித்தம் அப்படின்னு வருவாங்க. அன்பின் நிமித்தம் அவன் சொன்னான்னா அவனை என்ன பண்ணுவாரான் எஜமானு? போய் காதில் டோரில் வச்சு காதலோட ஒரு ஓட்டையை போட்டு he will serve him forever. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எதுக்காக ஊழியம் செய்கிறான்? பணத்திற்காக ஊழியம் செய்கிறான். அதற்கப்புறம் அவன் ஊழியம் செய்வதே அவனுடைய பலனாக இருக்கிறது. புரியல உங்களுக்கு நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு பலனுக்காக ஊழியம் செய்கிறான். அப்புறம் சொல்கிறான் உமக்கு ஊழியம் செய்ய விடுவதே எனக்கு பலனுங்க, என்னை இந்த வீட்டில் மாத்திரம் இருந்து உங்களை சர்வ் பண்ண விடுங்கன்னு சொல்கிறான். அவன் பேர் பாண்ட் ஸ்லேவ். ஸோ பவுல் சொல்கிறான் நான் கிறிஸ்துவின் பாண்ட் ஸ்லேவ். அவன் என்ன சொல்கிறான்னா, அவருக்கு ஊழியம் செய்ய கிடைச்சதே இஸ் மை ரிவார்ட். ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார் ரிவார்ட். மை வெரி சர்வீஸ் ஐ லவ் டு சர்வ் ஹிம் இஸ் த ரிவார்ட். அவருக்கு ஊழியம் செய்வதே எனக்கு கிடைத்த பலன், பாக்கியம் அப்படி சொல்கிறான்.
ஸோ சன்ஷிப்பை தரவாக புரிஞ்சுக்கிட்டவன், தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டவன் எதுக்காக வேலை செய்ய மாட்டான்? பலனுக்காக என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்ய மாட்டான். ஸோ அவன் செஞ்சுட்டு அவன் வந்து தான் சொல்ல முடியும், behold your pound, இது உங்களுடைய ராத்தல் என்ன செஞ்சுருக்கு? 10 ராத்தலை சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஸ்டூவர்ட் சொல்லுங்க பார்ப்போம். யார் ஸ்டூவர்டு? யூதாஸ் காரியத்தை என்னவா வச்சிருந்தாரு? உக்ரானக்காரனாக வச்சிருந்தாரு, மேனேஜராக வச்சிருந்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஸ்டீல் பண்ணுறான். ஏன்? அவன் எதை புரிஞ்சிக்கல? இயேசுவினுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளவில்லை. ஸோ இதில் இந்த ஊழியக்காரனில் ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன சொல்கிறான்? கர்ச்சீஃபை திறந்து ஒரு ராத்தில் எடுத்து எஜமான்ட்ட கொடுத்து என்ன சொல்கிறான்? இதோ உம்முடைய ராத்தல். பார்த்திங்கன்னா அவன் வந்து இன்னைக்கு சபையில் இருக்கிற நிறைய பேரை காட்டிலும் பெட்டர். சபையில் இருக்கிறவன் அந்த ஒரு ராத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படின்னு இருப்பேன். அவன் வந்து மல்டிப்ளை தான் பண்ணலையே ஒழிய வாங்கினதை யார் இதுன்னு ஒத்துக்கிட்டான். ஸோ ஓனர்ஷிப்பில் அவன் தெளிவாக இருக்கான். இது யாரோடையது? அவன் கையில் கொடுத்த உடனே என்னுடையது அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் யார்? அவன் சோ கால்டு விக்கெட் சர்வெண்ட். அவன் யார்? சோ கால்டு விக்கெட் சர்வெண்ட் என்ன பண்ணுறான்? இது யாரோடையதுன்றான்? உம்முடையது அப்படி சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? 10ல் 1 பங்கு யாருது? தேவனுடையது. மீதி 9 பங்கு யாருது? ஸோ அவன் வந்து ஒரு இதை கொடுத்துட்டு சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? நீர் கடினம் உள்ளவர் என்று. அந்த வசனத்தை வாசிப்போம், நல்லா கவனிங்க. ஏன் உக்ரானக்காரத்துவம் வேலைக்கு ஆகாது? ஏன் சில நேரம் வேலைக்கு ஆக மாட்டேது அப்படின்னா இதனால தான். 19:21 வாசிங்க. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். பார்த்தீங்களா? ஸோ எஜமானை குறித்து வைத்திருக்கிறதான உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப வேலை செய்யும். உங்கள் பிஸ்னஸில் எது தான் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு? எஜமானை குறித்து நீங்கள் வைத்திருக்கிறதான அபிப்பிராயம். நீ கடினம் உள்ளவர் என்று எண்ணி உமக்கு பயந்து லூஸ் பண்ணிட்டான். என்ன செஞ்சிட்டான்? லூஸ் பண்ணிட்டான். ஸோ வென் யூ ஹாவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் மாஸ்டர், when you have an understanding that he is a demanding master, ரொம்ப எதிர்பார்க்குறாரு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தன்னோட இது இல்லாததை எடுத்துக்குவார் அப்படிலாம் அவன் நினைக்காம ஒழுங்காக வந்து என்ன ஒரு ப்ரிவிலேஜ், என்னையும் கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்காரு, இதை ஒப்பு கொடுத்துருக்காரே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் ஒரு நன்றி இருந்த இருதயத்தோடு அவன் பண்ணியிருந்தான்னா அதே மாதிரி அவனும் என்ன செஞ்சுருப்பான்? மல்டிப்ளை பண்ணியிருப்பான். நல்லா கவனிங்க, 10ல் மல்டிப்ளை பண்ணவனுக்கும் 5ல் மல்டிப்ளை பண்ணவனையும் 2 பேரையும் ஆண்டவர் கம்பேர் பண்ணல. 2 பேருக்கும் ஒன்று தான் சொல்கிறாரு. கொஞ்சத்தில் என்ன செஞ்ச, இந்த உண்மையாக இருந்த மாஸ்டருடைய சந்தோஷத்தில் என்ன செய் வா அப்படி தான் சொல்கிறார். அவன்லாம் பார்த்தேல்ல, இன்னத்தை முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்லலை, கம்பேர் என்ன செய்யலை பண்ணல. ஸோ இவனும் வந்து 1ல் வந்து மாற்றி 2ஆக மாற்றிருந்தாலும் ஒன்று செஞ்சுருக்க மாட்டார், ஒன்றும் கம்பேர் பண்ணி திட்டிருக்க மாட்டார். இவன் எதை புரிஞ்சிக்கல? இருதயத்தை புரிந்துக்கவில்லை. ஸோ உக்ரானக்காரத்துவம் எங்கே ஆரம்பிக்குது? இருதயத்தை புரிந்து கொள்வதில்லை. பக்கத்து சொல்லுங்கள், இருதயத்தை புரிந்து கொள்வதில்லை. ஸோ இருதயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன செய்ய முடியும்? உக்ரானக்காரனாக ஆக முடியும். அதாவது ஸோ எதுக்கு எந்தெந்த நோக்கத்தோடு கொடுக்கக்கூடாது சொல்லுங்கள்? தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. 2வது, குற்ற உணர்ச்சியோடு என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. கொடுக்கலன்னா என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்?
அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. கொடுத்தா நிறையா வரும் அப்படின்னு சொல்லி என்ன தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாம் ஏன் கொடுக்க தேவையில்லை? ஏன் கொடுக்கணும்? எந்த மனப்பான்மையோட கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் என்னது? லவ் கிவ்ஸ். பக்கத்தில் சொல்லுங்க, லவ் கிவ்ஸ். அன்பு என்ன செய்யுது? கொடுக்கிறது. அன்பு என்ன செய்யுது? கொடுக்குது. ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய சுபாவமும் எப்படி ஆயிடுச்சு? தேவனுடைய சுபாவத்தை போலவே இருக்கு. ஸோ தேவனுடைய சுபாவத்தை போலவே இருக்கிறனால நம்முடைய நேச்சர்ல என்ன இருக்கு? கொடுக்கிறது இருக்கு. ஒன்று பிலிப்பியர் இருக்காங்களேன், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. பிலிப்பியர் 4:15. மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியுமான சுகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். சரிங்களா? நான் ரிவர்ஸ் தியாலஜி சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களே? ஸோ இப்போ என்னன்னா, இந்த லெட்டர் எழுதும் போது பவுல் எங்கே இருக்காரு? ஜெயிலில் இருக்காரு. எந்த ஊரில் இருக்காரு? ரோமில் இருக்காரு. இது இப்போ எங்கேருந்து காணிக்க வருது? பிலிப்பி பட்டணத்துலேருந்து வருது. ஞானப்பிரகாசம் சொன்னால் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொன்னான். பிலிப்பு பட்டணத்திலிருந்து என்ன செய்யுது? காணிக்க வருது. ஸோ பிலிப்பு பட்டணத்தில் எல்லாம் காணிக்க கலெக்ட் பண்ணி யார் கையில் கொடுத்து விட்றாங்க? எப்பாப்பிரோத்து கையில் கொடுத்து விட்றாங்க. அவன் வந்து சேர்றக்கே 2 வாரம் 3 வாரம் ஆகும். சரிங்களா? 3 வாரம் ஆன்வர்ட் ஜேர்னி, 3 வாரம் ரிட்டர்ன் ஜேர்னி, 6 வீக்ஸ், 1.5 மாதம். சரிங்களா? 1.5 மாதம் ஒருத்தன் அவன் வேலையை விட்டுட்டு உயிரை பணைய வச்சு, சரிங்களா, உயிரை பணைய வச்சு கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உயிரை பணைய வச்சு 1.5 மாதம் தான் ரெகுலர் ஷெட்யூல்லேருந்து லீவ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவன் $100 வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இட் வாஸ் 1 load of money. அதை வந்து ஒருத்தன் வந்து அதை ஒரு பெரிய ஒரு ஊழியமாக எடுத்துகிட்டு வந்து யார் கையில் கொடுக்குறான்? பவுல் கையில் கொடுக்குறான். ஸோ கொடுத்து அது அவர் ஒன்று வாங்கிட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் லெட்ரு எழுதுறாரு. சரிங்களா? பிலிப்பியர்ன்றோம்ல, அது என்னது? ஆஃபரிங்க்கு தேங்க்யூ லெட்ரு தான் பிலிப்பியரோட எபிசில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாசிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். எப்படி வந்து பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சர்ச் வந்து பவுலோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ நாம் கொடுக்கறதுல, ஊழியத்தில் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்னா பார்ட்னர்ஷிப் ஆட்டிடியூடோடு கொடுக்கணுமே ஒழிய இதில் கொடுத்தா என்ன வரும் நமக்கு? சோயிங் ரீப்பிங்கில் கொடுக்கக்கூடாது. ஊழியத்தில் கொடுக்கும் பொழுது பார்ட்னர்ஷிப். பவுல் சொல்கிறான், எனக்கு அளித்த கிருபையிலே நீங்களும் பங்குள்ளவர்கள் ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறான்னா எதை பற்றி சொல்கிறான்னா இதை தான் சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஊழியத்துக்கு தாங்குறீங்கன்னா, ஸோ அந்த ஊழியத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க தரிசனத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நம்புறீங்க. அவங்க மேலே இருக்கிற தேவ அழைப்பை என்ன செய்கிறீங்க? நம்புறீங்க. அதனால என்ன செய்கிறீங்க? கொடுக்குறீங்க. அதனால தான் கொடுக்கணுமே ஒழிய ஊழியத்தில் கொடுத்துட்டு அப்படின்னு இருந்தோம்னா தப்பான மனப்பான்மை. பெற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி கொடுக்குறான்? தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலியாக பெற்றுக்கொள்ளுகிறான். கொடுக்கிறவன் தேவனுக்கு சுகந்த வாசனை பலியாக கொடுக்கல. புரிய மாட்டேதான் நான் சொல்றது? கொடுக்கிறவன் எப்படி தான் கொடுக்குறான்?
எனக்கு பவுலோட நான் என்ன செய்யணும்? பார்ட்னர் பண்ணணும். பவுலுக்கு ஒரு விசேஷித்த செய்தி உண்டு. அந்த செய்தி என்ன செய்யணும்? எல்லா இடத்துக்கும் போகணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எவ்வளோ தூரம் ரெடி பண்ணி கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து விடாமல் கொடுக்கணும். சமயம் மாத்திரம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்காம போயிடுச்சு? சமயம் மாத்திரம் கிடைக்காம போயிடுச்சு. கடைசியில் இப்போ யார் மூலமாக அனுப்பியிருக்கீங்க? எப்பாப்பிரவத்து மூலமாக அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ கொடுக்கறதுக்காக கரெக்டான மனப்பான்மை ஏகப்பட்டது உண்டு. ரைட் ஆட்டிடியூட் இன் கிவிங் தேர் ஆர் so many things. One of the thing is partnership. இன்னொன்று வாசிங்க, ரோமர் 12:4. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் 12:6 வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, நமக்கு சொல்லுங்க, கிருபையின்படியே. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வார்த்தையுடையவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல். நல்லா கவனிங்க. ஸோ தீர்க்க தரிசனம் சொல்கிறது, போதிக்கிறது, அப்படி ஒவ்வொரு கிஃப்டாக பற்றி பேசும் பொழுது இன்னொரு கிஃப்டை பற்றி பேசுகிறாரு. என்னது? கிவிங். பக்கத்தில் சொல்லு, கிவிங் இஸ் எ மினிஸ்ட்ரி. கொடுப்பது ஒரு ஊழியம். தீர்க்க தரிசனம் எப்படிங்க சொல்கிறோம்? என்ன மனப்பான்மையாக சொல்கிறோம்? ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தா 100 தீர்க்க தரிசனம் நமக்கு வரும் அப்படி சொல்லி கொடுக்குறோமா? ஹலோ, அனாயிண்டிங், கிரேஸ், கிருபை, அபிஷேகம், இது எல்லாமே யாருக்காக தான் யூஸ் பண்ணுறோம்? மற்றவங்களுக்காக தான் யூஸ் பண்ணுற மொழிய. சரி, இவன் கண்ணை சுகமாகிட்டா நமக்கு 100 கண்ணு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஸோ ஊழியம்னு வந்த பொழுதே உடனேவே என்ன நம்ம மைண்ட் சொல்லிடுது, இது யாரை பற்றி இல்லை, நம்ம பற்றி இல்லை. இந்த கிருபை எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்களுக்காக, அவங்க போய் சேரணுன்றக்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கொடுப்பது ஒரு கிருபை, கொடுப்பது ஒரு ஊழியம்னா உடனே உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது? இது யாருக்காக கொடுக்கப்படல? எனக்காக கொடுக்கப்படல, இது போய் சேர்றக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து. நம்ம மைண்ட் எப்படி இருக்காதுன்னா, போய் சேர்ந்தோடனே டொய்க்குன்னு எப்படி திரும்பி வருது அப்படின்னே மைண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம என்னவா பண்ணல? மினிஸ்ட்ரியாக பண்ணல. We are not operating in the anointing of giving. We are not operating in the grace of giving. We are operating in the logic of the principle. ஒன்று கொரிந்தியர் 12:28. 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும். அந்த ஊழியங்களையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி வரும்? தென் ஹெல்ப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆளுகை, ஹெல்ப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்பாஸ்டல், ப்ராஃபிட்ஸ், டீச்சர்ஸ் அவங்களோட சேர்த்து எதை போட்டிருக்கு? ஹெல்ப்ஸ். ஸோ கிவிங் அப்படின்றது ஒரு ஆஃபீஸ். எப்படி அப்போஸ்தலன்றது ஒரு ஆஃபீஸோ, அப்போஸ்தலன் என்பது சபைக்கு, சரீரமாகிய சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு வரம். அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி ஒரு வரம், ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி சபையிலே எப்படி யாரையும் கிஃப்டாக கொடுத்துருக்காரா? ஹெல்ப்பையும் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அவங்க சரீரமாகிய சபையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சபை, அந்த மாதிரி ஆட்களை உலகமெங்கும் தேவ சபையிலே தேவன் எழுப்பி கொண்டு வருகிறார். அவர் இன்னும் நிறைய பேர் எழுப்பணும்னு இருக்கார். ஏன்னா காஸ்பல் ரீச் ஆகணும்னா என்ன தேவை? பணம் தேவை.
பணம் தேவைன்னா இங்கே ரோமர் 10 சொல்கிறாரு, பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேட்பார்கள், அனுப்பப்படாவிட்டால் பிரசங்க. ஸோ அனுப்பப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அனுப்புறவன் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? இது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்டாலும் 1 2 நின்றுட்டு இருக்கக்கூடாது. கேட்காம எப்படி விசுவாசிப்பான்? பிரசங்கம் பண்ணாமல் எப்படி கேட்பான்? அனுப்பப்படாமல் எப்படி பிரசங்கம் பண்ணுவான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்புகிறவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். பக்கம் சொல்லுங்க, அனுப்புகிறவன், அனுப்புகிற ஊழியம். ஸோ இன்னும் அவன் வந்து அனுப்புகிறவன் வந்து ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஊழியம் செய்யாமல் இருக்கலாமா இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் லைனில் இருந்து செய்கிற ஊழியமும் ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறாரோ அதே போல தான் பிஸ்னஸில் இருக்கிறவனையும் கனப்படுத்துகிறாரு. ஏன்னா இவன் இல்லாமல் அவன் போக முடியாது. இவன் இல்லாமல் அவன் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஸோ இந்த சபை வந்து பிலிப்பு பட்டின சபை வந்து பவுல்கிட்ட சொல்லுது, எங்கன்னா போய் பண்ணு, என்னன்னாலும் பண்ணு, இந்த வார்த்தை என்ன செய், கொண்டு போ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? கொடுக்க விரும்புகிறார். அதை யாருக்கு தான் கொடுப்பா? ப்ராப்பர் ஸ்டூவர்ட், உண்மையான உக்ரானக்காரனுக்கு தான் அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரிலீஸ் பண்ணி நீ உண்மையான உட்காரணக்காரன் இல்லைன்னா கடைசியில் என்ன ஆகும்? ஒன்னேவே அப்புறம் கஷ்டமாயிரும். உன்னை அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால எப்படி தான் கொடுப்பாரு? நீ எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படியே விரிச்சிட்டே இருப்பார். ஆனால் அந்த உக்ரானக்காரனை நீ வந்து புரிஞ்சுக்கிறது வந்து எதை புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது? சன்ஷிப். ஸோ சன்ஷிப்பில் ஸோ ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு வந்துட்டாலே ஒரு வார்த்தை தான் என்ன மைண்டில் வரணும்? சன்ஷிப். ஸோ குமாரத்துவத்தை புரிந்து கொள்ள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாராக மாறிடுவீங்க? நல்ல உக்ரானக்காரனா மாறிடுவீங்க. ஓ, நல்ல உக்ரானக்காரனாக தான் நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு திரும்ப அதையும் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாத வாழ்க்கையில். பக்கத்தில் சொல்லி எல்லாத்தையும் ஃபார்முலாவாக எடுக்காதே. ஸோ தேவன் உன்னை எவ்வளோ நேசிக்கிறார், அவன் உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்றத நீ புரிஞ்சுக்க என்ன செய்வ? ஸோ எல்லாம் கர்த்தருடையது. ஆமென். எல்லாம் கர்த்தருடையது. ஸோ எல்லாத்தையும் கேட்குற ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கேட்கும் பொழுது சொல்லுவார், சரி இவனோட பார்ட்னர் பண்ணு, இங்கே இப்படி பிஸ்னஸ் பண்ணு, இதை ஸ்டாக்கில் போடு, இப்போ எடுத்துரு ஸ்டாக்ல இருந்து, இப்படி சொல்லுவார். இந்த வருஷத்தின் முதல் செய்தி என்ன? விஸ்டம் அண்ட் ஃபேவர். விஸ்டம்னா என்ன? டிரான்ஸ்லேஷன் நான் கேட்டேன். A hearing heart, a hearing ear and an understanding heart. கேட்கத்தக்க செவியும் உணர்வுள்ள இருதயமும். ஸோ அதுதான் ப்ராஸ்பெரிட்டிக்கு கீ. ப்ராஸ்பெரிட்டிக்கு கீ என்ன? கேட்கத்தக்க செவியும் உணர்வுள்ள இருதயமும். அவர் தூண்டில் போடு அப்படின்னு சொல்லும் போது கேட்கணும். எதையோ போட சொல்கிறாரு, என்ன போட சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்ற ரேஞ்சில் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ராஸ்பெரிட்டின்றது இது கேட்கணும், கேட்டு செய்யணும், கேட்டு செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த உக்ரான ஸ்டோரியில் 3 கேட்டகரி தான் சொல்கிறாரு. 4வது ஒரு கேட்டகரி நான் எப்படி இருக்கணும் பிஸ்னஸில், அந்த கேட்டகரியே இல்லை. எந்த கேட்டகரி? லாஸ். பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒருத்தன் 10 ஆக்கிட்டான், ஒருத்தன் 5 ஆக்கிட்டான், ஒருத்தன் ஒன்றுமே ஆக்காமல் இருக்கான்னு தான் சொல்கிறாரு. ஒழிய உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்னு இருக்கான்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொண்டே வரல ஜீசஸ். ஸோ அவருடைய வியூவில் லாஸ்ன்றதே கிடையாது. அது வந்து சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட், அது உலக சிஸ்டம். உலக சிஸ்டத்தில் தான் பிஸ்னஸ்னால் என்ன இருக்குங்க? லாஸும் இருக்குங்க. பக்கத்து சொல்ல அதை நம்பாதே, பக்கத்து சொல்ல அந்த பொய்யை நம்பாதே. பிஸ்னஸ்னா கெயினும் இருக்கும், நோ அப்படி ஒரு கேட்டகரியே 4th கேட்டகரியே கொண்டு வரல அவர். ஹலோ, சோ கால்டு விக்கெட்டே வந்து லாஸாக போல.
பக்கம் சொல்லுங்க. அவருடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா லாஸ்ன்ற ஒரு கிளாஸ் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. செயல எழுந்து நிற்போம்.